பேக் டு அவர் சேனல். ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தேன் இந்த தீபாவளிக்கு ஒரு மேக்கப் லுக் போடுங்க சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு சாட்டர்டே நான் ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நான் இப்போ போட்டிருக்கிற இந்த மேக்கப் இருக்குல்ல, இந்த மேக்கப் தான் நான் தீபாவளிக்கு போடுறேன். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா ப்ரெப் பண்ணுறதுக்காக நான் வந்து பயோட்டிக்கோட ஒரு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே லைட் இல்லை, என் கையில் ரிங் லைட் இல்லை, அதனாலே வந்து வெளியில் வச்சே ஷூட் பண்ணலான்னு நினச்சிருக்கு. ஸோ இந்த மேக்கப் லுக்குனா ரொம்ப லைட்டெல்லாம் வேணும், அப்போ தான் ரியலாக கேமராவில் வரும். ஆனால் என் கையில் கேமராவும் கிடையாது, ஃபோன் தான் இருக்குது. ஸோ அதனாலே வந்துட்டு வெளியில் வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லாவே மசாஜ் பண்ணி நான் ஒரு ஃபேஸ் நல்லா ப்ரெப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து நைக்கா ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் வரைக்கும் அப்படியே என்னோட மேக்கப் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மேக்கப் பிகினர்ஸ்னால் நீங்கள் இந்த ப்ரைமர் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். நானும் இதெல்லாம் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு இருக்கும் என் கையிலலாம் இந்த மாதிரி மேக்கப் வாங்குறதுக்கெல்லாம் பட்ஜெட் இல்லைன்னா. ஸோ எல்லாருமே அந்த ஸ்டேஜில் தான் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. வீட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். ஸோ நீங்களே படித்து நீங்களே வேலையெல்லாம் வாங்கிட்டு நீங்களே இதெல்லாம் வாங்க வேண்டியதான். ஸோ நீங்கள் வாங்கிட்டேன்னா இந்த மாதிரி ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் இருக்குது, இல்லைன்னா நைக்கா ப்ரைமர் இருக்குது. இதெல்லாம் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் தான். இந்த மாதிரி ப்ரைமர் போட்டால் நம்மளுக்கு ஒரு டே ஃபுல்லாகவே மேக்கப்பு அப்படி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஐ மேக்கப்பில் இருந்தால், அதனாலே வந்துட்டு நான் கன்சீலர் வச்சு என் கண்ணு மேலே என் கீழே இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த கன்சீலர் மேபிளினோட ஃபிட்மி கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது போட்டுட்டு ஐ ஷேடோ போட்டால் சூப்பராக உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு இது என்னென்னா, நான் கிவ்அவே வந்து சிட்டு போட்டுட்டேன். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போட்டுருக்கு. ஸோ இந்த சிட் போட்டில் இருந்த 4 வின்னர்ஸும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சிட் போடுற வீடியோ அந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கலைன்னா அது என்ன எடுத்தேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி எடுத்து எடிட் பண்ணி போடுறது பார்க்குறதும் கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும்ல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இந்த வீடியோவில் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ 4th ப்ரைஸை நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். 4th ப்ரைஸில் வந்துட்டு நான் யூடியூப்பில் என்னோட சப்ஸ்கிரைபர் நம்ம இருக்கும்ல, ஸோ அதில் கொஞ்சம் பேரையும் அண்ட் ஆல்சோ நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இது ரூல்ஸ் ஃபாலோ பண்ண பேரையும் எல்லாரோட பேர் சேர்த்து தான் போட்டிருந்தேன். அதிலிருந்து இது வந்து கிடைச்சது யாருக்குன்னா தர்ஷினி ஆர். ஸோ தர்ஷினி ஆர், நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து எனக்கு இமெயில் இல்லைன்னா எங்கேயாச்சும் ஏதோ யூடியூப்பு இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் எங்கேயாச்சும் டிஎம் பண்ணுங்கள். தர்ஷினி ஆர், உங்களுக்கு தான் 4th ப்ரைஸ் கிடைக்கும். உங்களோட அட்ரஸ் எனக்கு இமெயில் சென்ட் பண்ணேன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணுறேன். ஐஷேடோக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் தான். இது வந்து 700 ரேஞ்சில் தான். பட் இது சூப்பராக இருக்குது. இதில் கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல பிக்மெண்டேஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிற கலர் என்னென்னா, என்னோடய ஸ்கின் டோன்லேயே இருந்து கொஞ்சம் ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு கண்ணு மேலே இந்த ஒரு ப்ரஷ்ஷு தான் நான் ஃபுல் ஐஷேடோக்கே யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி அது ஃபுல்லாகவே சூப்பராக பிளெண்ட் பண்ணி கொடுக்குறேன். 2 கண்ணிலும் இதே மாதிரி நல்லாவே நான் பிளெண்ட் பண்ணி கொடுக்குறேன். பிளெண்ட் பண்ணி கொடுத்தா தான் ஒரு நேச்சுரல் லுக்கு வரும். அதுக்கப்புறம் இன்னும் அதை விட ஒரு 2 ஷேடு தள்ளி இன்னும் ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்துட்டு நான் கண்ணோட அந்த லாஸ்ட் ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த மிடில் போர்ஷன் இல்லை, அந்த லாஸ்ட் ஒரு விங்ஸ் எல்லாம் வேற ஏரியா, அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் நான் போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு நேச்சுரலாக, இது வந்து கேமராவில் அவ்வளோ தெரியலன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து நேச்சுரலாக பார்க்கும்போது நம்ம அப்படி ஷேடோ மாதிரி தெரியும், சூப்பராக இருக்கும். ஸோ 2 கண்ணிலும் அப்படி பண்ணுறேன். இது 2க்குமே மேலே நான் வந்துட்டு ஒரு லைட்டாக ரெட் கலர் வச்சு ஃபுல் பிளெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால தான் இந்த கலர் அந்த கிளிப்பு வந்து என் கையில் இருந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ காட்டின அந்த கிளிட்டர் இருக்குல்ல, அந்த ரெட்டிலே வந்துட்டு கிளிட்டர் ஷேட் இருக்குது. ஸோ அதை வந்து கை வச்சே எடுத்துட்டு நான் கண்ணோட முன்னாடி லைட்டாகவே போட்டு கொடுக்குறேன். பட்டாசெல்லாம் போட்டுட்ருக்கேன், அதனால கொஞ்சம் சவுண்டாக இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் திக்காக வளரட்டும்னு நினச்சி நான் வளர்த்திட்டே இருக்கேன். ஆனால் இந்த மேக்கப் லுக்கோட இந்த ஐப்ரோ வந்துட்டு ரொம்ப மொக்கையாக தெரியுது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கன்சீலர் வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு ப்ரஷ் வச்சு எடுத்துட்டு ஐப்ரோ வந்து சூப்பராக ஷேப் பண்ணுறேன். ஏன்னா ஐப்ரோ எனக்கு எப்படி ஒரு ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு அக்கார்டிங்லி நான் வந்து கீழேன்னு மேலே வரைக்கும் அப்படி ட்ரா பண்ணுறேன். இப்படி ட்ரா பண்ண என்னாச்சுன்னா, இந்த குட்டி குட்டி ஹேர் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், மேலே கீழே நான் வந்துட்டு லைட்டாக இந்த கன்சீலர் வச்சுட்டு நல்லா ஐப்ரோ ஷேப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்ம கிவ்அவேயோட 3rd வின்னர் யாருன்னா ஸ்வீட்டி ரைனா. ஸ்வீட்டி ரைனாக்கு தான் 3rd ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ் வந்துட்டு எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம்ஆர் சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப கன்க்ராட்ஸ் ஸ்வீட்டி.
ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் கண்ணு ரெண்டுலுமே இருக்கிற டிஃப்ரென்ஸ். இது வந்து மார்னிங் டைம் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் கிளிட்டர் ஆட் பண்ணுறனால நைட் வரைக்கும் இருந்த நைட்டில் வந்து ஷைனும் தரும். ஸோ இது வந்து டே டு நைட் இருக்கிற ஒரு மேக்கப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் லுக் தான் இது. ஒரு குட்டி ப்ரஷ் வச்சுட்டு நான் திருப்பி நல்லாவே பிளெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ தான் கண்ணு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் காஜல் தான் லாக்மேயோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த காஜல் யூஸ் பண்ணி கீழே நல்லாவே ட்ரா பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் திக்காக தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப குட்டியான கண்ணு தான், உங்களுக்கே பார்த்தா தெரியும். அதனால நான் வந்துட்டு மேலே ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் வந்து நான் லாக்மேயோட நார்மலான ஒரு ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்துட்டு நான் கொஞ்சம் விங் ஷேப்பில் போட்டு கொடுக்க போகிறேன். ரெண்டு கண்ணில் நான் போட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்துட்டு ரிம்மல்னு சொல்லி ஒரு பிராண்டோட தான். இது வந்துட்டு ஒரு யூகே பிராண்டு தான், சூப்பரான இது தான். ஸோ இது போட்டு நம்ம மஸ்காரா போட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் மேக்கப் நம்ம மூவ் பண்ணுறேன். ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்காக நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து மேபிளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான். என்னோட ஷேட் வந்து 220. கொஞ்சம் நான் கையில் எடுத்துட்டு ஃபேஸில் அங்கே இங்கே டாட் டாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பஞ்சு வச்சுட்டு நான் அப்படியே டேப் 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 அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். அதாவது சும்மா ப்ரெஸ் பண்ணி சர்க்குலர் மோஷனில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அப்படின்னா ஃபேஸில் வந்து இந்த மேக்கப்பை வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவராக ரொம்ப ஒயிட் வாஷ் அடித்த மாதிரி எல்லாம் தெரியாது. ரொம்ப கரெக்டாக நம்ம ஸ்கின் டோனுக்கே மேட்ச் ஆகுற மாதிரி ஆனால் ஒரு க்ளோ தர மாதிரி அப்படியே இருக்கும். ஃபுல் டே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். வெயிலே இருக்கிறதுனால இந்த வெளியில இருந்து மேக்கப் பண்ணுறதுனாலையும் இந்த மேக்கப் உங்களுக்கே பார்த்தா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி க்ளோயி ஆயிலாக ஜென்ரேட் ஆகும். அதனாலே நான் வந்துட்டு L18ஓட அந்த ஒரு பவுடர் யூஸ் பண்ணி காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃபேஸ் நல்லாவே நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நம்மளுக்கு செகண்ட் கிவ்அவே வின்னர்லேக்கு மூவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ப்ரைஸ் யாருக்கு கிடைச்சுன்னா ஸ்வாதி ஸ்ரீ கண்ணனுக்கு தான் செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்துட்டு எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம ஐஷேடோ பேலட்டில் இருந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு நான் ஃபேஸ் வந்து நல்லாவே கான்டர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறனாலே வந்து டபுள் சின் அடிக்கடி வரும். ஸோ அதனாலே வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் வச்சு நான் நல்லாவே கான்டர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சீக்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே கான்டர் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலி ஒரு ப்ளஷ் மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் இல்லை சிரிக்கும் போது. அதனாலே வந்துட்டு நான் நைக்காவோட ஒரு ப்ளஷ் தான் எடுத்திருக்கு. இதில் வந்து 2 கலர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற கொஞ்சம் கூட ஒரு ரெட்டிஷ் டோன் ஒரு ப்ளஷ் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் வந்துட்டு நான் டேஸ்லரோட ஒரு லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கு. அது கூட ஃப்ரீ கிடைச்ச ஒரு லிப் லைனரும் இருக்குது. என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற ஒரு மெரூன் கலரான ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. ஸோ இதை வச்சுட்டு நான் நல்லாவே லிப்ஸ்டிக் போட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா ஷர்லி 100301 இன்ஸ்டாகிராம் ஐடி தான் இது. ஷர்லி 100301. நீங்களும் உங்களோட அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிஃப்ட் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த கிவ்அவே வின்னர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப கன்க்ராட். ஸோ உங்களுக்கு கிடைக்காதவர் இருந்துன்னா நீங்கள் சேட் ஆகாதீங்க. நான் இன்னும் இந்த மாதிரி கிவ்அவே எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே கன்க்ராட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கும். ஸோ எல்லா கிவ் அவே வினர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கன்க்ராட். ஸோ இன்னும் நான் நிறைய கிவ் அவே எல்லாம் பண்ணுவேன். எனக்கு யூடியூப்ல இருந்த இன்கம் வரட்டும், நான் அடிக்கடி கிவ் அவே பண்ணுறேன். ஸோ கிடைக்காதவர் சேட் ஆகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.